ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஹியூஸ்டனில் வேறு என்னென்ன பிளேசஸ்லாம் நாங்கள் விசிட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஹியூஸ்டனில் நாசா விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை பார்க். இது ஹியூஸ்டனோட டவுன் டவுன் பக்கத்துலேயே இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு நீங்கள் போனீங்கன்னா இதை சுற்றியே நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் விசிட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் கார்டன், அதுக்கப்புறம் பைனியர் மெமோரியல் அப்படின்னு ஒரு பிளேஸு. ஸோ நிறைய இன்னும் பிளேசஸ் இருக்குது, நீங்கள் அதை கூட விசிட் பண்ணலாம். இந்த இடம் போனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு 1 day ஆயிரும். இந்த பட்டர்ஃப்ளை பார்க் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே நிறைய ட்ரீஸ் எல்லாம் வச்சு, நிறைய செடிகள்லாம் வச்சு அழகாக நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. ஒவ்வொரு பட்டர்ஃப்ளையுமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 பட்டர்ஃப்ளைஸாவது அந்த இடத்துல பறந்துருக்கும். அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸும் ஒரு இடத்துல பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுங்களா? இது உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக தாங்க இருந்தது. அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதுங்க காலுக்கிட்டே சுற்றி சுற்றி வேற வந்ததா, எதாவது மிதிச்சிருவோமோ அப்படின்னு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. இங்கே பாருங்க, அந்த பையன் எவ்வளோ அழகா அந்த பட்டர்ஃப்ளையை கையில் பிடிக்கிறான்னு. இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்கள அதிகமாக நேச்சரோட மிங்கிளாக வைக்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காகவே அந்த குழந்தைங்கள நிறைய இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு கேம்பிங் கூப்பிட்டு போகிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்க்ஸுக்கு கூப்பிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நாமெல்லாம் கொஞ்சம் தயங்குவோம்ல, இந்த அனிமல்ஸ் எல்லாம் எப்படி பெட் அனிமல்ஸாக நம்ம வளர்க்குறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்க அனிமல்ஸை கூட இவங்களால பெட் அனிமல்ஸாக வளர்க்க முடியுது. இந்த இடம் முழுக்கவுமே இப்படி தாங்க அழகாக இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் பட்டர்ஃப்ளைஸ் பற்றின விஷயங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது கூடவே இந்த இன்செக்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் நிறைய கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த பியூப்பாலேருந்து பட்டர்ஃப்ளை எப்படி வருது அப்படிங்கிறத பசங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரிஜினலாகவே அந்த பியூப்பாஸை வச்சு பட்டர்ஃப்ளையை வளர வச்சுருக்காங்க. அது கூடவே பாருங்கள், இந்த கண்ணாடிக்குள்ளே இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே இறந்து போன பட்டர்ஃப்ளைஸ் தான். இதெல்லாம் பார்க்கும் போது இவ்வளோ கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ் நிஜமாகவே இருந்துச்சான்னு தாங்க தோணுச்சு. வெறும் பட்டர்ஃப்ளைஸ் பற்றி மட்டும் இவங்க போடலாங்க. இது கூடவே இந்த பீட்டல்ஸ், அப்புறம் எறும்பு, சாதாரணமாக இந்த பூச்சிகள், இதெல்லாம் பற்றியுமே அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பட்டர்ஃப்ளை பார்க் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இருக்குது. அதில் இந்த மாதிரி பெடல் போட் சர்வீஸுமே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆனால் அந்த பெடல் போட்டில் போகலங்க. பட் ஆனால் அந்த பார்க்கை சுற்றி இருந்த இடங்களை சுற்றி பார்க்குறதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை பார்க் போனோம் அப்படின்னா ஒரு 1 day ஃபுல்லாக நம்ம சுற்றி இருக்க இடங்களும் பார்க்க ஸ்பெண்ட் பண்ணலாம். நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹியூஸ்டனோட டவுன் டவுன் அக்வேரியம் தான். இந்த அக்வேரியம் பார்த்தீங்கன்னா டவுன் டவுனுக்குள்ளேயே இருக்குது. எனக்கு இந்த டவுன் டவுன் அக்வேரியம் பார்க்கும்போது நம்ம சென்னை கிண்டியில் இருக்க அர்பன் ஸ்கொயர் தாங்க ஞாபகத்துக்கு வந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு கீழே தான் இந்த பார்க்குமே வச்சுருக்காங்க. அர்பன் ஸ்கொயர் பார்க்கு கூட நம்ம விஜிபி மெரன் கிங்டமையும் சேர்த்து வச்சா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே இருந்தது. இந்த அக்வேரியம்குள்ளே சின்னதாக ஜூ மாதிரியும் பண்ணியிருந்தாங்க. ஜூனா ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு சில அனிமல்ஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இந்த ட்ராம்லேருந்து பார்க்கும்போது தான் நம்மளோட அர்பன் ஸ்கொயரோட வியூ வந்து நல்லாவே தெரியுது.
ஸோ நீங்களும் பாருங்கள், உங்களுக்குமே அது ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ட்ராமில் ஏறி உட்காந்தா நம்மளுக்கு இந்த அக்வேரியம் ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டை சுற்றி காமிச்சிருவாங்க. இந்த ட்ராம் பாருங்க, இப்போ ஒரு சின்ன குகை மாதிரி இருக்க இடத்துக்கு போகுது. அந்த இடம் ஃபுல்லாவே நிறைய ஷார்க்ஸ் இருந்துச்சுங்க. எனக்கு இங்க இருக்க ஷார்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்க மாதிரி தெரிஞ்சதுங்க. ஏன்னு தெரியல, மேபி அதோட பல்லெல்லாம் ரொம்ப பெருசா இருந்ததுனால எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்க்ஸ் இருந்துச்சு. உங்களுக்குமே பார்த்தாவே தெரியும். அது எல்லாமே அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கிறது பாருங்க. என்ன மக்களே, எல்லாரும் எத்தனை ஷார்க் இருக்குன்னு கவுண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் சுற்றி பார்த்த இடங்களில் கம்பேரிட்டிவ்லி எனக்கு இந்த டவுன் டவுன் அக்வேரியமோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சது. இங்கே இருந்த இந்த அக்வேரியமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா சின்னதாக இருந்த அந்த தீம் பார்க்காக இருக்கட்டும், எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ஹியூஸ்டனில் இருக்க கலர் ஃபேக்ட்ரி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் கலர் கலராக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஃபன் ஃபீல்டாக தான் இருந்துச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உள்ளே பண்ணாங்க. இந்த இடத்துல நாங்களும் எங்கள் பையனும் பயங்கரமாகவே என்ஜாய் பண்ணுவோங்க. அவன் தான் குழந்தைன்னு பார்த்தா நாங்கள் அவனை விட குழந்தையா மாதிரி இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இங்க பாருங்களேன், என் பையனை எவ்வளோ அழகா அது லைட் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு இவனை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படா நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஏதாவது பண்ணுவான். இந்த கலர் ஃபேக்டரி சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு 3 to 4 hours ஆச்சு. அதனால நாங்கள் பக்கத்தில் ஒரு பார்க் இருந்தது, நாங்கள் அதுவுமே போய் விசிட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பார்க் பேர் பஃபலோ பையூ பார்க். அது கூடவே பார்த்தீங்கன்னா ரோஸ் மவுண்ட் பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜுன்னு இருக்குது. ஸோ இது 2 இடமும் சேர்த்தே விசிட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கலர் ஃபேக்ட்ரி ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும் போதே நம்மளுக்கு ஒரு சில குக்கீஸ் அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஐ திங்க் அதை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக பால்ஸ் தான் இருந்துச்சு. அந்த பால்ஸ் எல்லாம் கடந்து போய் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே மூச்சு திணறிடுச்சுங்க.
உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான இடம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வாட்டர் வால் பார்க். இதுவும் ஹியூஸ்டனில் தான் இருக்குது. இங்கே வில்லியம் டவர்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்குங்க. ஸோ அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் தான் இந்த வாட்டர் வால் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் வாலோட ஹைட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 64 அடின்னு போட்டிருந்தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இதில் கொட்டிகிட்டு இருக்க தண்ணி பாருங்க. இதில் 11,000 கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு நிமிஷத்துக்கு கொட்டிகிட்டு இருக்கான். ஒரு கேலன்னு பார்த்தீங்கன்னா அதுவே 3 லிட்டர் தண்ணி வருங்க. ஸோ அப்போ 11,000 கேலன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணி இப்போ அதுலேருந்து கொட்டிக்கிட்டு இருக்குன்னு. எனக்கு இந்த வாட்டர் வால் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாலும் இருக்குது. அந்த மால் பேர் கலேரியா. ரொம்ப பெரிய மால் அது. பட் அதை விடவும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாட்டர் வால் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லுவேன். ரொம்பவே ரிலாக்ஸ்டான ஒரு பிளேஸ் தான் இந்த இடம். அவ்வளோதாங்க, vlogோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்களும் எங்களை போல் ஏதாவது ட்ரிப் போயிருக்கீங்களா, எங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பை ஃப்ரம் பிறை.